ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை தரப்போகிறேன். சந்தோஷமாகவே கேள். மங்களகரமாக உன் வாழ்வு மாறப்போகிறது. இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய பொறுமைக்கான பரிசை நீ பெறப்போகிறாய். இது நாள் வரை வேதனையோடும் தவிப்போடும் போராட்டமான வாழ்க்கையோடும் வாழ்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா? எதற்காக வலிமையோடும் வேதனையோடும் பொறுமையாக காத்திருந்தாயோ அத்தனையையும் நான் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அதை உனக்கு வழங்கப் போகிறேன். உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை தரவும் போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மங்களகரமான அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் நிறையப் போகிறது. புதிதான ஆரம்பத்தை நான் தரப்போகிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பதில் கிடைக்கும். எப்பொழுதும் நீ உன் கனவுகளை தொலைத்து விடாதே. நீ மனதில் நினைத்த காரியமெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். யாருக்குமே தெரியாமல் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். எனவே கலங்காதே. நமக்காக யாருமே இல்லை என்று கலங்கி விடாதே. உனக்குத்தான் நான் இருக்கிறேனே பிள்ளையே. எதை நினைத்தும் கலக்கம் வேண்டாம். உன்னுடைய காரியங்கள் அனைத்துமே என் கையில்தான் உள்ளது. உன்னுடைய பாதைக்கு நானே ஒளியாக இருப்பேன். உன் மன வேதனைக்கு ஆறுதல் கூறவும், உன் மன போராட்டத்திற்கு ஒரு வழியை சொல்லவும், உன்னுடைய வேதனையான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டவும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் வாழ்வில் புதிதான ஒரு ஆரம்பத்தை நான் ஆரம்பிக்கப் போகிறேன். உனக்காகவே அதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். இனி வரப்போகும் உன் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான ஆரம்பம் ஆரம்பிக்கப் போகிறது. அதை உனக்கு நான் ஏற்படுத்தப் போகும் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே மங்களங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கும் என்பது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான். எந்த மனிதனையும் ஒதுக்காதே, வெறுக்காதே. எல்லோரிடமும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக ஏதாவது இருக்கும் என்பதை எப்பொழுதும் தீர்க்கமாக நம்பு. எனவே யாரையும் ஏளனமாக பார்க்காதே, ஒதுக்க நினைக்காதே, வெறுக்க நினைக்காதே. ஏனென்றால் காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உனக்கான காலம் வரும் வரை சொல்ல முடியாது. நீ வெறுத்த அந்த மனிதர் கூட உனக்கு உதவ வரலாம், உதவ முன்வரலாம். எனவே யாரையுமே வெறுத்து விடாதே. உன்னை காப்பாற்றுவது உன் சாயப்பாவின் கடமை. உன் வாழ்க்கைக்கு தேவையானதை அள்ளி அள்ளி கொடுப்பதும் என்னுடைய கடமைதான். எது உன்னிடம் நிலைக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவும் யாருக்கும் எப்பொழுதும் நிரந்தரமே அல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலர் கூட ஊர்காலகட்டத்தில் பலுவாக மாறிவிடும். உன்னுடைய பலம் கூட பலுவாக கவலையாக மாறிவிடும். எனவே மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ளாதே. ஏனென்றால் தவறு செய்தது நீதான். பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையில்லை. உணர செய்தாலே போதும். உன் அன்பு அவர்களுக்கு நன்றாகவே விளங்கிவிடும். உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் உண்மையான உறவுகளும் நிச்சயமாக இருக்கும். இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுவதே இறை தொண்டை விட இன்றியமையாக இருக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னிடம் தேவை என்று வருபவர்களிடம் உன்னால் முடிந்த அளவு உதவி செய். மறந்தும் கூட அவர்கள் மனதை காயப்படுத்தி விடாதே. அதுதான் மிகப்பெரிய பாவமாகிவிடும். உன்னால் முடிந்தால் உதவி செய். அல்லது அவர்களிடம் 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகளாவது கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடு. தவறிக்கூட மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தி விடாதே. ஏளனமாக அவர்களை பார்த்து விடாதே.
அழிவின் விளிம்பில் இருப்பவனை கூட காப்பாற்றிவிடலாம். ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவனை காப்பாற்றுவது என்பது மிகவும் கடினமான செயலாகும். வாய்ப்புகள் தவறும்போது அதை எண்ணி கவலைப்படாதே, கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய்து கொண்டே இரு. நீ முயல்வதை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. ஓடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு. தடுக்கி விழுந்தாலும் எழுந்து மீண்டும் ஓடிக்கொண்டே இரு. உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அது வெற்றியாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, மன நிம்மதியாக இருந்தாலும் சரி, பொக்கிஷமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் உனக்கு என்று வருவது நிச்சயமாக உன்னிடம்தான் வரும். வேறு யாருக்கும் அது செல்லவே செல்லாது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. உனக்கு தர வேண்டிய அனைத்தையும் பார்த்து பார்த்து நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். உனக்கான வாய்ப்புகள் தவறும்போது அதை எண்ணி கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய்து கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. காரணமில்லாமல் கஷ்டங்கள் வருவதே இல்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான். கஷ்டம் வருகிறது என்றால் மிக விரைவில் இன்பமும் சந்தோஷமும் கூடி வரப்போகிறது என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது. நாம் செய்யும் செயல் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். முதலில் உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே மற்றவர்கள் பற்றுமே சிந்தித்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடுவாய். எனவே முதலில் உன் வாழ்க்கையை பார், பின் உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து கொள்ளலாம். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய கஷ்டத்திற்காக மற்றவர்கள் வந்து உன் வாழ்க்கையை வாழ முடியாது. மற்றவர்கள் கஷ்டத்திற்காக நீ போய் அவர்கள் வாழ்க்கையையும் வாழ முடியாது. அவரவர் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நெருங்கி சூழ்ந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. காரணமில்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. காரணம் இருந்தாலும் கூட கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. எது நடந்தாலும் நமக்கு நல்லதுதான் நடக்கும். எது வந்தாலும் நமக்கு நல்லதாகத்தான் அப்பா கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. மறந்தும் கூட எடுத்து வைத்த அடியை பின் வைக்காதே. நான் எப்பொழுதும் உனக்காகவே உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். நீ எப்பொழுதும் உன்னுடைய பாதையில் உறுதியாக இரு. உன்னை சுற்றி எது நடந்தாலும் நீ சுதாரிக்க வேண்டிய தருணம் இதுதான். இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். அட்டகாசமான யோகங்களை நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் பெறுவாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். அவரிடம் நம்பிக்கை வை. இவர் இப்படி பேசுகிறார்கள், எனவே இவரிடம் நம்பிக்கை வை என்று மற்றவர்கள் உன்னிடம் வந்து சொன்னால் அதை கேட்டுவிட்டு அவர்கள் சொல்படி அவர்கள் வாக்குப்படி இருப்பேன் என்று அவர்கள் வார்த்தையில் மயங்கி விடாதே. யார் சொல்லுவதையும் நினைத்து கேட்டுக்கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொள்ளாதே. முதலில் உன்மேல் நம்பிக்கையை வை. உன்மீது நீ வைக்கப்படும் அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையாக இருக்கும். நீ நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களை விட எங்கே நீ நன்றாக வாழ்ந்து விடுவாயோ அல்லது நிம்மதியான வாழ்க்கையை அனுபவித்து விடுவாயோ என்று மனதிற்குள் போட்டு புழுங்குபவர்களே உன்னை சுற்றி அதிகமாக இருக்கிறார்கள். அதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார்? அவர்களோடு எப்படி பழகலாம்? உன்னை மாதிரியே மற்றவர்களும் இருப்பார்களா மாட்டார்களா என்று கேள்வியை உன்னுள்ளே எழுப்பிக்கொள். அந்த கேள்விக்கு பதிலாக நீயே அவர்களோடு வாழ்ந்து பார். அப்பொழுதுதான் தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்கள்
யார் என்பதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனது எப்படிப்பட்டது என்றதும் உனக்கு மிக நன்றாகவே விளங்கும். இந்த உலகத்தில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாருமே அதிகமாக புரிந்து கொள்ளப்படாத அந்த அன்புதான் அதிகமாக வீணாகிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே கோபமாக இருக்கிறேன் என்று உன்னுடைய பொறுமையை எந்த இடத்திலும் இழந்து விடாதே. வேகமாக இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன் என்று உன்னுடைய வார்த்தைகளை யாரிடமும் தவறாக பிரயோகிக்கப்படுத்தாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாதே. இப்படி இருந்து பார், உன் வாழ்வில் எப்பொழுதும் அமைதியே நிலவும். மனம் அமைதியாக இருந்து விட்டாலே போதும், நிம்மதி வந்து குடிக்கொள்ளும். நிம்மதி வந்து குடிக்கொண்டு விட்டால் உனக்கான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் வந்து துவங்கும். நீ சுதாரிக்க வேண்டிய மிகப்பெரிய தருணம் இதுதான். சுதாரித்துக்கொள். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடிக்கத்தான் போகிறோம் என்ற நேர்மறை சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. ஜெயித்து கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தே விடாதே. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்காக உனக்குள் இந்த மனப்போராட்டம்? சாயப்பா இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். ஒரு ஊரில் நரிமன் அப்படின்னு ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து வந்தார். அவரை கடவுளை ரொம்பவே ஈடுபாட்டோடு அவரை தியானம் பண்ணுறது, கடவுளுக்கு வேண்டிய வேலைகளை செய்வது, ஏழை எளியவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்வது, இப்படி நல்ல நடத்தையோட நல்ல எண்ணங்களோடு அவர் வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு வந்தார். அந்த ஊரில் இலவச முகாம்கள் நடத்துறது, ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்கிறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது அப்படின்னு அவரால் முடிஞ்ச என்னென்ன நல்ல உதவிகள் செய்யலாமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தார். அப்படி ஒரு நாள் அவர் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தார். கடவுளுக்கு வாழைப்பழங்களை நைவேத்தியம் செய்வதற்கும், அந்த நைவேத்தியம் செய்த வாழைப்பழங்களை வெளியில் உட்காந்துருப்பாங்கள்ல கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்பதற்காகவும் அவர் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தார். அப்போது அவருடைய பையன்கிட்ட நான் கோயிலுக்கு போகிறேன், இந்த மாதிரி வாழைப்பழங்களை நைவேத்தியம் செஞ்சுட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு விநியோகிக்க போகிறேன், நீயும் என் கூட வரலாமே, இந்த மாதிரி நல்ல நல்ல தொண்டுகள் செய்யும் போது நீயும் என்னோட கலந்துக்கலாமே அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த பையன், எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது, எனக்கும் உங்கள் வயசு வரும்போது நானும் இந்த மாதிரி உதவி செய்கிறது தொண்டு செய்கிறதுல கலந்துக்கிறேன், இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் அல்லாமல் பிரார்த்தனை செய்வது, சேவைகளில் ஈடுபடுவது இவற்றெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதுவெல்லாம் வயதானவர்கள் செய்யும் விஷயங்கள், உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது, நீங்கள் செய்கிறீங்க, நான் ஒரு இளைஞன், இப்பொழுது எனக்கு இதில் ஆர்வம் இல்லை, உங்களைப் போல வயதான பிறகு இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னானா. அவன் சொன்னதை கேட்டுட்டு அந்த நரிமன் அப்படிங்கிற அந்த நல்ல மனிதர் எதுவுமே பேசாமல், நம்ம கோயிலுக்கு போய் என்ன காரியம் செய்யணும்னு நினச்சோமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த நரிமன் அப்படிங்கிற நல்ல உள்ளம் கொண்ட அந்த மனிதர் ஒரு கூடை நிறைய கனிந்த வாழைப்பழங்களை வைத்துவிட்டு குளிக்க போனாராம். இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பையன் வெளியில் அந்த கூடையில் என்ன இருக்குன்னு பார்த்தானா. அப்போ அவன் என்ன அந்த கூடையில் இருந்துச்சுன்னா, கனிந்த வாழைப்பழங்கள், அழுகி நிறைய அதில் வாழைப்பழங்கள் அழுகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள்லாம் அந்த வாழைப்பழத்தில் நிறையவே மொய்த்துக்கிட்டு இருந்துச்சான். அதை பார்த்து அந்த பையனுக்கு, இதை போய் எதுக்கு இந்த அப்பா அழுகின வாழைப்பழங்களை அதுவும் கூட நிறைய வாங்கிட்டு வச்சுருக்காரே, இதை போய் கோயிலில் போய் நைவேத்தியம் பண்ணிட்டு இதையாம் வெளியில் இருக்க மக்களுங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இதை நம்ம எப்படியும் அப்பா கிட்ட கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு அப்பா குளிச்சு வந்தோடனே அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டாராம். அப்பா, இந்த கனிந்த பழங்கள் அதுவும் பூச்சிலாம் நிறையா இருக்குது, இந்த பழங்களையா போய் நைவேத்தியம் பண்ணி இதையா விநியோகிக்கிறீங்க, இதை செய்வது மிகவும் பாவமாகதானே அப்படின்னு அந்த பையன் கேட்டானா.
அதுக்கு அந்த நரிமன் அப்படின்னு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் என்ன பதில் சொன்னார்னா, முதியவனாகிய பிறகு கடவுளுக்கு சேவை, மற்றவர்களுக்கு சேவை செய்வது சரி என்ன நீ நினைக்கிறாய்? இந்த வயதான காலத்தில் நீ சேவை செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இருப்பாயா அப்படின்னு யோசிச்சுப்பார். அப்படி இருப்பது சரி என்றால் இந்த பழைய அழுகிய வாழைப்பழங்களை கடவுளுக்கு செலுத்துவதும் சரிதானே அப்படின்னு அவங்க அப்பா பையன்கிட்ட கேட்டாராம். இதை அவங்க அப்பா சொன்னோன்னே பையனால் எதுவுமே பேசவே முடியலையா. அவங்க அப்பாவோட கண்ணை நேருக்கு நேர் பார்க்க கூட அவனால் முடியலை. சரியான தருணத்தில் சரியான அஸ்திரத்தால் நம்ம அப்பா நம்மளை தாக்கி இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே புரிஞ்சிச்சான் அந்த பையனுக்கு. இளமையும் திறனும் இருக்கும் பொழுதுதான் இறைவனுக்கு பணியாற்ற முடியும். வயதாயிடுச்சுன்னா நம்ம வேலைகளை செய்வதற்கே நம்ம அடுத்தவங்களை நாட வேண்டி இருக்கும். அந்த சமயத்தில் எப்படி மற்றவங்களுக்கு உதவ முடியும்? இதுதான் சரியான சமயம். இறைவனுக்கு பணி செய்வதும் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதும் இந்த இளமை காலம்தான் சரியான காலம் அப்படின்னு தந்தை தன் மகனுக்கு அறிவுரை கூறினாராம். அவங்க அப்பா சொன்னதை கேட்டோன்னே அப்போ தான் அந்த பையனுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சான். இந்த வயசில் நமக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் இறைவனுக்கு தொண்டு செய்வது, மற்றவங்களுக்கு உதவுவது அப்படிங்கிறத செய்ய வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய கரெக்டான தருணத்தில் அந்தந்த வேலையை செஞ்சாதான் அதற்கான பலனை நம்ம நிச்சயமாக அனுபவிக்க முடியும். காலத்தை கடத்திக்கிட்டே நாளைக்கு செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம் அப்படின்னு தகர்த்திக்கிட்டே வந்தோன்னா எதையுமே நிச்சயமாக நல்ல விதமாக முடிக்க முடியாது அப்படிங்கிறத அவன் நல்லா உணர்ந்துக்கிட்டான். நம்ம செய்கிறதுக்கான ஏதாவது ஒரு காலம் நமக்கு வாய்த்ததுன்னா, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அந்த வேலையை எப்போ என்ன செய்யணுமோ அதை உடனே செஞ்சிடணும். நம்ம செய்கிற செயல் அர்த்தமுள்ள செயலாக மாறுவதற்கு சரியான நேரத்தில் அந்த செயலை செஞ்சோன்னா தான் அது அர்த்தமுள்ள செயலாக மாறும். அதை தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். அந்த காரணம் எதற்கு என்பதை புரிந்து கொண்டு நம்ம பிறந்திருப்பதற்கான நோக்கத்தை அறிந்து கொண்டு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருந்து நம்ம பிறப்பெடுத்ததற்கான அர்த்தத்தை நிறைவேற்றி நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. உன்னை சுற்றி நண்பர்களும் உறவுகளும் இருந்தால், உன் மனதிற்கு பிடித்தமான உறவுகள் உன்னை சுற்றி இருந்தால் அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள், உன் கஷ்டத்திற்கு தோள் கொடுப்பார்கள், உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பார்கள் என்று நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன். அவர்கள் உனக்கு உதவ என்னென்ன செய்கிறார்கள் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால், நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து, உனக்கு இருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து, நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்து கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள்.
உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுக பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது எதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என் கைகளை இறுக பற்றிக்கொள். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதை விட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய். உன் வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ காணாத சந்தோஷத்தை சந்தோஷமென்றால் இப்படியாயிருக்கும் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு சந்தோஷத்தை மிக ஆனந்தமாகவே அனுபவித்து கொண்டிருந்தாய். ஆனால் திடீரென்று ஒரு புயல் அடித்தது போல, பெரும் மழை வந்தது போல, பெரும் வெள்ளம் வந்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல் ஒன்று தாக்கியது. இது நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ நினைத்து கூட பார்க்காத அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்தேறியது. அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிட்டது. நம் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் வருமா என்று நீயே கண்கலங்கும் அந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தேறியது. இந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் நிகழாமல் இருந்தால், அந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் இந்த நேரம் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த நிகழ்வு நம் வாழ்க்கையில் எப்பொழுது நிகழ்ந்ததோ அந்த நிமிடத்திலிருந்து சொல்லவே முடியாத துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே. நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வர வேண்டுமா? ஏன் வந்திருக்கிறது? இது வராமலேயே இருந்திருக்கலாமே என்று கூட உன் சிந்தனை சென்று கொண்டுதான் இருக்கிறது. பிள்ளையே, இது நடக்குமா? நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நீ நினைப்பதற்கு எதுவுமே இங்கு இல்லை. நடப்பது நடந்துதானே ஆகும். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான், தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் உன் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும்.
எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நடக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இனி நடக்கப் போவதற்கும் ஒரு காரணம் இருக்கவே செய்கிறது. நடப்பது எதற்குமே நீ காரணகர்த்தா ஆகிவிடவும் முடியாது. எதற்குமே நீ பொறுப்பாளியாகவும் ஆகிவிட முடியாது. ஏனென்றால் நடப்பது அனைத்தும் என்னுடைய பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்ததை மாற்றவும் முடியாது. நடந்து கொண்டிருப்பதையும் மாற்ற முடியாது. இனி நகரவிருப்பதையும் உன்னால் எதையுமே செய்து மாற்றவே முடியாது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, நடக்குமா என்று நீ நினைத்தது நடக்குமா என்பது உனக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் நடக்கும் போதுதான் உனக்கு தெரியும். ஏன் அது அப்பொழுது நிகழவில்லை, இப்பொழுது ஏன் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு அந்த நேரத்தில் தெள்ளத் தெளிவாக புரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். இனி நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம் வாழ்க்கையில் ஏற்றம் வருமா வராதா என்று உன் சிந்தனையை தவிக்க விட்டு கொண்டே இருக்காதே. நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கும். கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைக்கும். உனக்கு வர வேண்டியது சரியான நேரத்தில் வந்தே தீரும். அனைத்திற்கும் சாட்சியாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் அனைத்திற்கும் சாட்சியாகவும் காரணகர்த்தாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். இந்த யுத்தத்தில், இந்த யுகத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீதான் வாழ்க்கையில் பிரகாசமாக வாழப் போகிறாய். எனவே எதற்கெடுத்தாலும் சந்தேக கண்ணோடு பார்க்காதே. இது நம் வாழ்வில் நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. சாயப்பா நமக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படிதான் கொடுப்பார் என்ற தீர்க்கமான சிந்தனையை உன் மனதில் எழ வைத்துக்கொள். உனக்கான பிரம்மாஸ்திரத்தை நான் உனக்காகவே கொடுப்பேன். நீ உன் வாழ்க்கையில் வென்று காட்டுவாய், ஜெயித்து காட்டுவாய். வாழ்க்கையில் போராடி வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். சிவராத்திரி அன்று சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடும் போது அந்த ஈசனின் அருளை நம்மால் முழுமையாக பெற முடியும். இன்று மாத சிவராத்திரி. இந்த சித்திரை மாதம் வரும் சிவராத்திரியில் அந்த ஈசனின் அருளை முழுமையாக பெற, முழுமையாக ஆசிர்வாதத்தை பெற இந்த சிவராத்திரியை தவறவிடாமல் சிவபெருமானை மனதார வேண்டிக் கொள்ளலாம், பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். எல்லா மாதமும் வரும் சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான ஒன்று. அதிலும் சித்திரை மாத சிவராத்திரி அன்று சிவபெருமானை மனதார வழிபடும் போது நோய் நொடியற்ற வாழ்க்கையையும் சுபிக்ஷமான வாழ்க்கையையும் பெற முடியும் என்கிறது சாஸ்திரம். எல்லா விரத நாட்களிலும் என்னென்ன வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிப்போமோ அந்த வழிமுறைகளை இந்த சிவராத்திரி அன்றும் கடைப்பிடிக்கலாம். காலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் சிவபெருமானின் படமோ அல்லது சிலையோ நன்றாக துடைத்து குங்கும பொட்டிட்டு மலர்களால் அலங்கரித்து சிவபெருமானுக்கு அழகிய ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யலாம். அந்த மந்திரம் ஓம் சிவ சிவ சங்கரா போற்றி, ஓம் சிவ சிவ சங்கரா போற்றி, ஓம் சிவ சிவ சங்கரா போற்றி, ஓம் சிவ சிவ சங்கரா போற்றி. இந்த மந்திரத்தை 108 முறை காலையும் மாலையும் சிவபெருமானை நினைத்து விளக்கேற்றி இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யலாம்.
நடக்குமா இது நம் வாழ்வில், கிடைக்குமா இது நம் வாழ்வில் என்று ஏக்கத்தோடு காத்திருந்த அத்தனை விஷயங்களும் நமக்கு மிக சுலபமாக நடந்துவிடும். மிக சுலபமாகவே நமக்கு கிடைத்துவிடும். நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யலாம். சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் வீணாக போனதாக சரித்திரமே இல்லை. சாயப்பா மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் செய்யும் காரியம் அனைத்திலும் நமக்கு வெற்றி மேல் வெற்றிதான்.